பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 52வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, எனக்கு நஷ்டம் வரும்னு நினைச்சீங்க, நான் ஒன்றும் இல்லாமல் போவேன்னு நினைச்சீங்க. நீங்க இந்த பிரச்சனையை பண்ணதுக்கு காரணம், நீங்க என்னை குழியில தூக்கி போட்டதுக்கு காரணம், நீங்க என்னை வித்து போட்டதுக்கு காரணம், நீங்க என்னுடைய வஸ்திரத்தை உறிஞ்சு அதை ரத்தத்தில் தோய்த்து எங்க அப்பாட்ட நான் செத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க. இதை செஞ்சா இவன் நிற்க மாட்டான், இவன் இதை செஞ்சா இவன் ஒன்றும் இல்லாமல் போவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் எந்த தீமை செஞ்சீங்களோ அந்த தீமை தான் இன்னைக்கு எனக்கு நன்மையாக நிற்குது. அதுதான் என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தி இருக்குது, அதுதான் என்னை ஆசீர்வதிச்சிருக்குது அப்படின்னு யோசேப்பு இந்த இடத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நிறைய தீமைகள் நன்மையாய் முடிய போகிறது. ஒருவேளை அவர்கள் தீமைக்கென்றே செய்திருக்கலாம், அவர்கள் தீமைக்காக தான் இதை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதன் நிமித்தமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பண்ணி, உங்களை தேற்றி, உங்களை வழி நடத்தி, உங்களை பக்குவப்படுத்தி இந்த தீமையிலே ஒரு பெரிய நன்மையை இருக்கிறதை நீங்கள் சீக்கிரமாய் பார்க்க போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை, ஐயோ இவ்வளவு தீமை செய்கிறாங்களே, நான் இவங்களுக்கு என்ன செஞ்சேன், ரொம்ப தீமை செய்கிறாங்க பாஸ்டர், சொந்தக்காரங்க தீமை செய்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க தீமை செய்கிறாங்க, பொறாமையினால தீமை செய்கிறாங்க, ஒரு ஈவு இறக்கம் அவங்களிடத்துல இல்லை, ஒரு மனிதாபிமானம் அவங்களிடத்துல இல்லை, ஒரு கடவுள் பயம் அவங்களிடத்துல இல்லை, ஆனால் அவ்வளவு எனக்கு தீமை செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் கலங்கவே வேண்டாம். இந்த தீமை நிச்சயமாய் நன்மையாய் மாறப்போகிறது. இந்த தீமையில் ஒரு நன்மையை ஆண்டவர் காண்பித்து தருவார். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் இதிலெல்லாம் ஒரு நன்மை வருமா, இப்படி தீமை செய்யணும்? இல்லை, ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் அவர்கள் என்ன தீமை செய்தாலும் அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போதே யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே நடந்த 3 விதமான தீமைகளை குறித்து நான் தியானித்தேன். நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்புனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த முதல் தீமை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் மேல பொறாமப்பட்டு அவனை குழியில போட்டு அவனை குழியிலிருந்து திரும்ப வெளியில எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வழியில மக்களை வாங்குகிறவரிடத்துல வித்து போட்டார்கள். வித்து போட்டாங்க அப்படின்னா அடிமையாக விற்று போட்டார்கள். இவங்க செஞ்சதுலேயே ரொம்ப கொடுமையான தப்பு இந்த தப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அடிமையாக போயிட்டான்னா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறதற்கு செத்து போகலாம். ஏன்னா அடிமையாக விலைக்கு ஒருத்தர் வாங்குறாங்கன்னா, இவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஊர் தெரியாது, பாஷை தெரியாது, அவங்களுக்காக வழக்காட யாரும் இல்லை, அவங்களுக்காக யாருமே நிற்க மாட்டாங்க, அவங்கள என்ன வேணும்னாலும் பண்ணிடலாம், அவங்கள கொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கூட இருந்த சகோதரர்கள் சேர்ந்து அவனை விற்று போட்டார்கள். அவனை விற்று போட்டதுனால் அவர்கள் அவனுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் விற்று போட்டதுனால தான் எகிப்திற்கு கர்த்தர் அவனை கொண்டு போனார். அவன் எகிப்திற்கு அதனால தான் கடந்து போனான். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் விற்று
விற்று போட்டதை ஒரு நன்மையாய் மாற பண்ணின தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இரண்டாவதாக இந்த யோசேப்புக்கு நடந்த இரண்டாவது தீமை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவன் மேல் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பழிச்சொல். அப்போ அவன் எந்த தப்பும் பண்ணலை, அவன் அந்த தப்புக்கு ஆளும் அல்ல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் மேலே ஒரு பெரிய பழியை போட்டு ஒரு பெரிய தீமை செய்தார்கள். இதனால தான் அவன் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஐயோ, பெரிய தீமை. நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான், சமாதானமாக அந்த இடத்துல இருந்தான். ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய தீமையை செஞ்சிட்டாங்களே, இவ்வளோ பெரிய தீமையை செஞ்சிட்டாங்களே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் அதை நன்மையாக மாற பண்ணினார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல இந்த தீமையை மட்டும் அந்த போத்திபாருடைய மனைவி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், யோசேப்பு அந்த வீட்டில் மட்டும்தான் இருந்திருப்பான். போத்திபாருடைய வீட்டில் தான் விசாரணைக்காரனாக இருந்திருப்பான், அந்த வீட்டில் தான் அதிகாரியாக இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் மேலே வச்சிருக்கிற திட்டம் போத்திபாருடைய வீட்டில் அதிகாரியாக இருக்கும்படியாக இல்லை, முழு எகிப்து தேசத்திற்கே அவன் அதிகாரியாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அதனால தான் அந்த இடத்தில் அவர்கள் தீமை செய்தார்கள். நான் நம்புகிறேன், இந்த வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தீமை நிச்சயமாய் நன்மையாய் மாறும். யோசேப்புக்கு இந்த தீமையின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாரானால், நிச்சயமாய் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்புக்கு நடந்த மூன்றாவது தீமை சிறைச்சாலை. அப்போ இவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சிறைச்சாலை வரும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் போத்திபாருடைய வீட்டிலே அவன் தவறு செய்ததாய் சொல்லி பழிய அவன் மேல் சுமத்தி இப்போ சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த சிறைச்சாலையின் அனுபவம் எப்படி இந்த தீமை நன்மையாக மாறிடுச்சுன்னா, நான் நம்புகிறேன், ஒருவேளை இந்த சிறைச்சாலையினுடைய அனுபவத்திற்குள்ளே போகலை அப்படின்னு சொன்னால், அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய கனெக்ட் இந்த யோசேப்புக்கு கிடைக்காமலே போயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தீமை செய்ய நினைக்கிறார்களானால் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தீமையை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாத, அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், மனுஷர்கள் கொண்டு வருகிற தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், எங்களோடு நீர் இருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகளை அனுப்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு பதில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் உங்கள் பிரசன்னம் அப்படியே உங்கள் பிள்ளைகளை நடத்தட்டும் அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையட்டும். ஆமேன், ஆமேன்.